ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லின்ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன ரெசிபி தெரியுமாங்க? க்ரீமி ஷெஜ்வான் பாஸ்தா தாங்க. இந்த ரெசிபி கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க, நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் ரொம்பவே அதிகமான காசு கொடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ வீட்லேயே சூப்பராக க்ரீமியான இந்த க்ரீமி ஷெஜ்வான் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரீமி ஷெஜ்வான் பாஸ்தா பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நான் இதில் ஒரு 2 பூண்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது பூண்டு நல்லா பட்டரில் வதங்குற வாசம் வரட்டும். இப்போ பட்டரில் பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கி இந்த மாதிரி பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இதில் நான் 1 கப்பு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பட்டரில் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இதில் நான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி ஒன்று சேர வரட்டும். சீக்கிரமே ஆகிடும், அது மாவு தானே. ஸோ இப்போ இது ஓரளவுக்கு பாருங்களேன், இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு இல்லையா, லைட்டாக வாசம் வரும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன், அதில் 1/2 கப் பால் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இது வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ளேமை நான் மீடியமாக வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப லோவாகவும் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், மறுபடியும் திக்காயிடுச்சு. திரும்ப நான் மீதி எல்லா பாலையும் இதில் சேர்த்துட்றேன். இதை நீங்கள் கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமே கட்டி பிடிச்சிரும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்களேன், ஸோ சூப்பராக இருக்குது. ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுது இல்லையா? ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக கட்டி பிடிச்சிரும். ஸோ இப்போ இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இட்டாலியன் சீசனிங் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆரோக்கியனா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. ஸோ இது பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அந்த இட்டாலியன் சீசனிங் போடும்போது ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் அது சேர்த்துக்கிறதுக்கு செம்ம வாசமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஷெஜ்வான் சட்னி இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன். ஸோ ஷெஜ்வான் சட்னி சூப்பர்ல பாருங்களேன், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஆரஞ்சிஷாக. ஸோ அதையும் சேர்த்தாச்சு. இப்போது அதுக்கப்புறமேல்ட்டு இதில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் நான் அதுக்கு பதிலாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மைனஸ் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீமி. ஸோ டயட் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட முடியாது, பட் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எம்மி எம்மி எம்மி, செம்மையாக இருக்குங்க. ஸோ ஃபுல் க்ரீமி அண்ட் டேஸ்டி க்ரீமி பாஸ்தா ரெடி. ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஹீட்லேயே. உங்களுக்கு இந்த சாஸ் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்க வேணாம், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் பால் தான் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ பாலை சேர்த்துக்கிட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஃபைனலாக நான் மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ சூப்பர், நம்மளுடைய க்ரீமி பாஸ்தா, க்ரீமி ஷெஜ்வான் பாஸ்தா ரெடி. ஸோ சூப்பர். ஸோ இதை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சிம்பிளான ரெசிபி தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சூப்பர்வான க்ரீமியான ஷெஸ்வான் பாஸ்தா ரெடி.